உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கவினுக்கு மேக்ஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனாலதான் அவன் அதுல 0வா இருக்கான். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்த செய்ய சொன்னா உங்களால செய்ய முடியுமா? சொல்லுங்க சார், செய்ய முடியுமா? செய்ய முடியாதுதான் சுடர். ஆனா அது வேற இது வேற சுடர். அவன் இந்த வயசுல ஒழுங்கா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா பிடிக்காத விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யறதை விட பிடிச்ச விஷயத்த இஷ்டப்பட்டு செஞ்சா எல்லாருமே லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். கவினுக்கு மேக்ஸ் தவிர மத்த எல்லா சப்ஜெக்ட்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் மூலமாவே அவனுக்கு மேக்ஸ் ஈஸியா புரிய வைக்கலாம். இதுதான் எந்த டீச்சர்ஸும் செய்யறது இல்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் மூட்டை மூட்டையா புக்ஸ கொடுத்து மக்கப் பண்ணதான் சொல்றாங்களே தவிர அவங்க அதை புரிஞ்சு படிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதே இல்ல. கவினை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நீங்க அதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. இல்ல சுடர், நான் என்ன சொல்ல வரேன்னா சார், நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க சார், நான் அவனை பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை. சுடர், எனக்கு மற்ற சப்ஜெக்ட்னா ஓகே, ஆனா மேக்ஸ் சுத்தமா வர மாட்டேங்குது. மேக்ஸ் புக்கை ஓபன் பண்ணா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் தான் வருது. எதுவுமே நமக்கு வராதுன்னு இல்ல கவின், நாம தான் அதை எப்படி வர வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கு அது எப்படின்னு சொல்றேன். இங்க பாரு கவின், நம்மனால எதை புரிஞ்சுக்க முடியலையோ அது மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால நமக்கு பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு நாம அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா நமக்கு அது புரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா. அந்த டிராயிங்க வச்சு நீ ஈஸியா மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும். டிராயிங்க வச்சு எப்படி மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும்? முடியும் கவின். இப்ப நான் சொல்றத கவனமா பாத்துக்கோ. இங்க பாரு, இதுதான் a+b² ஃபார்முலா. மேக்ஸோட பேசிக்கே இதுதான். இப்ப நீ இதை எப்படி டிராயிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். இங்க பாரு, இது என்ன? ஏ. இந்த ஏ பாக்க எப்படி இருக்கு? டால்பின் நோஸ் மாதிரி இருக்கா? ஆமா சுடர், அப்படிதான் இருக்கு. அப்போ டால்பின் ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இது ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை பார்க்க எப்படி இருக்கு? ஸ்னேக் படம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அட ஆமா. சோ ஸ்கொயருக்கு ஸ்னேக்கையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இந்த பி. இந்த பியை பார்க்க எப்படி இருக்கு? பிடி சார் விசில் மாதிரி இருக்கா? அட ஆமா, ஆ, விசில் மாதிரியே தான் இருக்கு. அப்போ பிய விசில்னு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த ஸ்கொயர் என்ன? ஸ்னேக். சூப்பர் கவின். இப்ப அந்த டால்பின் நோஸ் மேல ஒரு ஸ்னேக் இருக்கு, கரெக்ட்டா? கரெக்ட். அதே மாதிரி இந்த விசில் மேலயும் ஒரு ஸ்னேக் இருக்கு. சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அது என்னன்னு உனக்கு தெரியும்ல? இது பாக்க எப்படி இருக்கு? ஹாஸ்பிடலோட சிம்பிள் மாதிரி இருக்கா? இத ஹாஸ்பிடல் சிம்பிள்னு மைண்ட்ல வச்சுக்கோ. இப்போ இந்த டால்பின் ஃபேஸும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இது a²+. அதே மாதிரி இந்த விசிலும் ஸ்னேக்கும் ஹாஸ்பிடல் போகுது. இப்போ இது என்ன? b²+. அவ்வளவுதான் கவின், இதுதான் மேக்ஸ். இப்போ உனக்கு புரியுதுல? ஆமா சுடர், மேக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கவின், ரொம்ப பதட்டப்படாத. நீ நல்லா படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற எல்லா क्वेश्चंसக்கும் உன்னால கண்டிப்பா ஆன்சர் எழுத முடியும். கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணு. கண்டிப்பா நீ பாஸ் ஆயிருவ. ஆல் தி பெஸ்ட். ஓகே? தேங்க்ஸ் சுடர். நான் ஸ்கூலுக்கு வர வரைக்கும் தன்னம்பிக்கையா தான் வந்தேன் சுடர். ஆனா இங்க வந்தவனே கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். நீ எங்கேயும் போயிடாதனே, என் கண் பார்வையிலே இரு. சரி கவின், நான் இங்கே இருக்கேன். நீ ஹாப்பியா போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. ஓகே? ஹலோ. ஹலோ மேம், நீங்க கவினோட கிளாஸ் டீச்சர் தானே? ஆமா, நீங்க?
நான் கவினோட ரிலேட்டிவ் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? கவின் இப்போ ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கான்ல, ஆமா, எப்படி எழுதியிருக்கான்னு சொல்ல முடியுமா? அவன் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா அவன் மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கான்னு நான் தான் அவனோட பேரண்ட்ஸை வர வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு கவினோட மதர் என் மேல கோவப்பட்டு, படிக்கிற பையன்தான், நீங்க அவனுக்கு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வைங்க, நான் அவனை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணாங்க. ஏதோ எமோஷனல்ல பேசுறாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க சொன்னது செஞ்சுட்டாங்க. கவின் எழுதியிருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் இவ்ளோ நல்லா படிக்கிற பையனா? அப்போ கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவான், அப்படிதானே? ஷியோரா, நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணிடுவான். ஆனா நான் தான் அவன் பேரண்ட்ஸ எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்னன்னு சொல்லுங்க. கவின் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக கூடாது, அவனை ஃபெயில் ஆக்கிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ரொம்ப பதட்டப்படாதீங்க மேடம், இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க கவினோட ரிலேட்டிவ் தானே சொன்னீங்க, அப்ப எதுக்கு ஃபெயில் பண்ண சொல்றீங்க? அவன் பாஸ் ஆகிறது எனக்கு பிடிக்கல, அதுதான் ஒரே ரீசன். என்கிட்ட வேற எதையும் கேட்காதீங்க. உங்களோட ஆன்லைன் பேமெண்ட் நம்பர் இதுதானே? ஆமா. உங்களுக்கு அட்வான்ஸா 20,000 ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். வந்திருக்காரு, செக் பண்ணி பாருங்க. 1 செகண்ட். ஆமா மேடம், ரிசீவ் ஆயிருக்கு. நீங்க அவனை ஃபெயில் பண்ணதும் 30,000 போட்டு விடுறேன், மொத்தமா 50,000. டீல் ஓகே தானே? ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். நீங்க கவினை ஃபெயில் ஆக்குனீங்கன்னா உங்களோட 1 month salary 1 dayல கிடைச்சிடும். அதே நீங்க அவனை பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே நேரம் கவினோட அம்மா முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும். பரவாயில்லையா? நான் உங்க டீலுக்கு ஒத்துக்கிறேன். கவின இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆக்கிடுறேன். குட். என்ன மேடம், அன்னைக்கு ஏதோ நாங்க பாடம் சொல்லி கொடுக்காத மாதிரியும், அதனாலதான் கவின் படிக்காத மாதிரியும், நான் கவினை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சவாலெல்லாம் விட்டீங்க. நீங்க பேசிட்டு போனதெல்லாம் வச்சு பார்த்தா அட்லீஸ்ட் 35 மார்க்காவது எடுக்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். 23 மார்க் தான் எடுத்திருக்கான். அன்னைக்கு கவினுக்கு படிப்பு வரலன்னு சொன்னப்போ நான் அலட்சியமா பதில் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இவனுக்கெல்லாம் கூட உக்காந்து சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, கையில புக்க கொடுத்து எழுதி பாஸ் ஆகுன்னு சொன்னா கூட இவனால பாஸ் ஆக முடியாது. இவனுக்கு படிப்பே வராது. இதுக்கப்புறம் கவின் இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். இல்ல சூடர், நான் நல்லா தான் எழுதியிருந்தேன். உன்கிட்ட கூட சொன்னேன்ல நான் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு. இல்ல கவின், நீ டென்ஷன் ஆகாத, நான் உன்னை நம்புறேன், சரியா? போதும், நிறுத்து கவின். என்ன டிராமா கிரியேட் பண்றியா? எக்ஸாம் வரும்போது படிக்காம படுத்து தூங்கிட்டு நல்லா தான் எழுதுனேன்னு சொன்னா உனக்கு மார்க்ஸ் வந்துருமா? சார், நீ பேசாத சுடர். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.